வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மத்திய வங்கியின் நிலையான வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதம் ஆகியவற்றை மாற்றமின்றி பேணுவதற்கு தீர்மானம். ஜனாதிபதியின் ஆட்சி காலத்தை குறைந்தது 2 வருடங்களுக்காவது நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை. வடக்கு ரயில்வேயின் அபிவிருத்தி பணிகளை எதிர்வரும் பொசன் பௌர்ணமி தின விடுமுறைக்கு முன்னர் பூர்த்தி செய்ய முடியாது என போக்குவரத்து அமைச்சர் தெரிவிப்பு. 27வது நாளாக இன்றும் தொடரும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள பணி பகிஷ்கரிப்பு போராட்டம். அதிவேக இணைய இணைப்பான எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் சேவைக்கான முன்பதிவுகளை மேற்கொள்ள இளைஞர்களுக்கு வாய்ப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். சந்தை வட்டி விகிதங்களை குறைப்பதற்கு மேலும் வாய்ப்புகள் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங் இதனை தெரிவித்துள்ளார். சந்தைக்கு வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிறுவனங்களை வெகு விரைவில் குறைப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை நிதி நிறுவனங்கள் அந்த பெறுமதிகளை குறைத்துள்ள போதிலும் இலங்கை மத்திய வங்கியின் அளவு குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் புதிதாக வழங்கப்படும் கடனுக்கான வட்டி விகிதம் குறைய வேண்டும். தற்போது வழங்கப்பட்ட கடன்களில் செய்ய வேண்டிய மாற்றம் முன்கூட்டியே நடக்கிறது. அதை நாங்கள் கண்காணித்து வருகின்றோம். புதிய கடன் வழங்குநர்களுக்கான வாய்ப்புகளையும் நாங்கள் காண்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை மத்திய வங்கியின் நிலையான வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதம் ஆகியவற்றை மாற்றமின்றி பேணுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை கூட்டத்தில் நேற்று இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய மத்திய வங்கியின் நிலையான வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதம் ஆகியவற்றை தற்போதைய நிலைகளில் பராமரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நிலையான வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதங்கள் முறையே 8.5% மற்றும் 9.5% பராமரிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்க்கை நிலையினை மேம்படுத்த அடுத்த சில மாதங்களில் பல திட்டங்களை செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. குறித்த தகவலை விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரிடம் பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இதனை கூறினார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கிராமப்புற வசதிகளை மேம்படுத்த சுமார் 20.6 பில்லியன் ரூபாவை செலவிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய கிராமங்களில் உள்ள விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பது, அவர்களின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் புதிய விவசாய தொழில்நுட்பத்தை இலக்காக கொண்டு உரிய விவசாய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அடுத்த சில மாதங்களில் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அபிவிருத்தி திட்டம் தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு தியோநகர் பகுதியில் சுதந்திரமாக மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு அனுமதிக்குமாறு கோரி பாதிக்கப்பட்ட மீனவர்கள் முன்னெடுத்திருந்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரிகோர கிராமங்களில் ஒன்றான தியோநகர் பகுதியில் பிரதான வீதியையும் கடற்கரையினையும் இணைக்கும் இணைப்பு வீதியானது சில தரப்புகளால் வேலியிடப்பட்டு அடைக்கப்பட்டதாக மீனவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறித்த பகுதி மக்களால் வேலித்தடைகள் அகற்றப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் சுற்றுலா தலம் ஒன்றை அமைத்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்று மீனவர்களுக்கு தொடர்ச்சியாக இடையூறு விளைவித்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். எனவே இதற்கு உரிய தீர்வு கிடைக்கப்பெறும் வரையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக மக்கள் நேற்று முன்தினம் இரவு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இதனையடுத்து நேற்றைய தினம் பிரதேச செயலக அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது குறித்த பிரச்சினைக்கு விரைவாக தீர்வு பெற்றுத்தரப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலையில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. தீர்வு கிடைக்காவிட்டால் 2 வாரங்களின் பின்னர் மீண்டும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியை சேர்ந்த பீட்டர் இளஞ்செழியன் உள்ளிட்டவர்கள் நேரில் சென்று மக்களுடைய பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டதோடு மக்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு ரயில்வேயின் அபிவிருத்தி பணிகளை எதிர்வரும் பொசன் பௌர்ணமி தின விடுமுறைக்கு முன்னர் பூர்த்தி செய்ய முடியாது என போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்றிருந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சர் இதனை கூறினார். வடக்கு ரயில்வேயின் அபிவிருத்தி பணிகளை ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிக்க முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை பொசன் விடுமுறையை முன்னிட்டு விசேட பேருந்து சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் பொசன் பௌர்ணமி தினத்திற்கு முந்தைய நாளில் பொசன் போயா தினங்களிலும் பேருந்து சேவை இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த விசேட பேருந்து சேவைக்காக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் துறையோடு இணைந்து விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கால அட்டவணை எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார்.
ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை 2 வருடங்களுக்கு பிற்போடுவதற்கு நாடாளுமன்றத்தில் யோசனை திட்டத்தை முன்வைக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கி பண்டார இதனை குறிப்பிட்டார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டெழுந்து வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டில் பல அபிவிருத்தி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது. மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையிலான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாட்டில் கல்வித்துறை, பொது சேவைகள் என்பன சுமூகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாட்டில் இவ்வாறானதொரு ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலோ அல்லது பொது தேர்தலோ நாட்டின் தற்போதைய தேவை கிடையாது. நாடாளுமன்றத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து, குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் இந்த யோசனை திட்டத்தை முன்வைக்க வேண்டும். அதேபோல் அனுருகுமார திசாநாயக்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அனைத்து தரப்பினரும் இணைந்து ஜனாதிபதியின் ஆட்சி காலத்தை குறைந்தது 2 வருடங்களுக்காவது நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலையும் 2 வருடங்களுக்கு பிற்போடுமாறு யோசனை முன்வைக்கின்றேன். கட்சி வேறுபாடின்றி அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நாட்டை கடன் சுமையிலிருந்து விடுவிப்பதற்கும் நாட்டை பொருளாதார மீட்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்குமான இயலுமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடமே காணப்படுகிறது என்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட இல்லத்தின் மீது தீ வைத்த குற்றச்சாட்டின் பேரில் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட குறித்த ஆசிரியர் கிராந்திடிய பிரதேசத்தை சேர்ந்த 36 வயதானவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி இந்த தீ வைப்பு சம்பவம் இடம்பெற்றது. இந்த நிலையில் தொடர் விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. ஜனாதிபதியின் தனிப்பட்ட இல்லம் மீது தீ மூட்டிய குற்றச்சாட்டில் இதுவரையில் 25 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவத்தில் வீட்டுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் 27வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சம்பளம் 15% குறைக்கப்பட்டுள்ளமை, கல்விசாரா ஊழியர்களின் மாதாந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமை ஆகிய செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் 17 அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் 17 உயர்கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகள் கல்விசாரா ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக இலங்கையின் பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ளக மற்றும் வெளிவாரியாக கல்வி கற்கும் சுமார் 2 லட்சம் மாணவர்கள் நெருக்கடியினை எதிர்நோக்கியுள்ளார்கள். குறித்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக கற்றல் நடவடிக்கைகள் மற்றும் பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்துக்கு முன்பாக கடும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. பத்ரமுல நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள காரியாலயத்துக்கு முன்பாக இந்த பதற்றம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் அந்த இடத்திற்கு வருகை தந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய தொடங்கியதை அடுத்து இந்த நிலைமை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த இடத்திலிருந்து பயணித்து அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் தடுத்து வைத்திருந்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. அதிவேக இணைய இணைப்பான எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் சேவைக்கான முன்பதிவுகளை மேற்கொள்வதற்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதன்படி ஸ்டார்லிங் இணையதளத்திற்கு சென்று முன்கூட்டியே ஆர்டர் செய்யலாம். தற்போது உலகின் 99 நாடுகளில் ஸ்டார்லிங் இணைய சேவை மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த இணைய சேவையை இணைப்பதன் மூலம் நாட்டில் இணையதள வசதிகள் குறைவாக உள்ள பகுதிகள் எந்த பிரச்சனையுமின்றி இணையதள வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தோனேஷியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை பங்கு பெற்றிய போது ஜனாதிபதிக்கும் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்குக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. அங்கு ஸ்டார்லிங் செயற்திட்டத்தை இலங்கையில் ஆரம்பிக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இலங்கையில் அவ்வாறான ஒரு திட்டத்தை ஆரம்பிக்க தேவையான அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். அதன்படி இலங்கையில் ஸ்டார்லிங் திட்டத்தை தொடங்குவதற்காக எலான் மஸ்க் இந்த வருட இறுதியில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் என்றும் தெரிய வருகிறது.